ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது வெள்ளைக்கடலையை செஞ்ச ஒரு கிரேவிங்க. இது கிரேவின்னு சொல்லலாம், குழம்புன்னு சொல்லலாம். இது சப்பாத்தி, ஃபுல்கா, ரைஸு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாங்க. ஆஃபீஸ்க்கு போகிறவங்களும் சரி, நம்ம ஜாப் டைமில் செய்ய முடியலையே எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாமல் இது ஒரு 20 மினிட்ஸில் செஞ்சிடலாம். அவ்வளோ குவிக்காக ஒரு டிஷ்ஷுங்க. எதுவும் பெருசாக நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. வெள்ளைக்கடலை மட்டும் வேக வச்சா போதுங்க. ஜஸ்ட் 20 மினிட்ஸ் நீங்கள் டைமரை ஆன் பண்ணி வச்சுட்டு செஞ்சு பாருங்களேன். உடனே செஞ்சுடுவீங்க நீங்கள். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். வாங்க ரெசிபி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் இந்த வேக வச்ச வெள்ளைக்கடலை வச்சு ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோங்க. இது எனக்கு என்ன பேர் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு நானே கன்ஃபியூஷனில் இருக்கேன். இது நம்ம குழம்புன்னு எடுத்துக்கலாம், அட் த மீன் டைம் ஒரு கிரேவின்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ்ஷு. இது எதுக்கு அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது சப்பாத்தி, ஃபுல்கா, அது மாதிரி பரோட்டா அதோடையும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆப்பத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதை மீன் டைம் தோசை கூட நல்லா இருக்கும். இதை நம்ம ரைஸ்க்கு சாப்பிட்டு சைடில் வச்சுட்டு நம்ம குழம்பாட்டம் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நான் வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம டிஷ்ஷு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணிக்கணுங்க. இப்போ பாருங்கள், வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, இதை ஃபஸ்ட்டு நம்ம ரன் பண்ணிக்கலாம். இப்போது நான் செய்கிற கிரேவிக்கு இந்த சைட் டிஷ்க்கு தயிர் ஒரு 1.5 கப் அளவுக்கு வேணுங்க. இப்போ நான் இதில் இருக்கிறத போட்டுட்டு இன்னொரு கப் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சம் தயிர் போட்டுக்கிறேன். இப்போ இது மிக்ஸி ரன் ஆகும்போது அப்படியே ஃபுல்லாகாமல் இருக்கிறதுக்கோசம் கொஞ்சம் நிறுத்தியிருக்கேன். இதை அரைச்சப்புறம் இது மறுபடியும் இதை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் வெள்ளைக்கடலை, இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக ஆறதுக்கோசம் இந்த வெள்ளைக்கடலை போடுறேன். நான் ஒரு 15-20 கடலை போட்டிருக்கேன். அதோட இப்போ நான் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு ஃபஸ்ட்டு ரன் பண்ணியிருக்கேன். இப்போ தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ வெள்ளைக்கடலை போட்டிருக்கேன் நான் அதில். இப்போ நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கிறதால மிளகாத்தூள் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். அப்புறம் இதோட கொஞ்சம் தனியாத்தூள், இதுவும் டேஸ்ட்டுக்கு தாங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போது இதை நம்ம ரன் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ இதை ரன் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு அரைச்சதை மட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க. இதை வானலியில் சேர்த்துட்டு அதில் அந்த தயிரை ஊற்றி நம்ம இன்னொரு தடவை ரன் பண்ணிக்கலாம். இப்போ வானலி ரெடியாக இருக்குது. வானலியில் கொஞ்சம் எண்ணெய், ரொம்ப அதிகம் வேண்டியதில் ஒரு 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும். எண்ணெய் சூடாகட்டும் 1 நிமிஷம். இப்போ எண்ணெய் சூடானதுமே இதில் ஜீரகம், இது பொரியட்டும் 1 நிமிஷம். இப்போ இது பொரிஞ்சதுமே நம்ம இந்த ரன் பண்ணி வச்சிருக்கிற இந்த தயிர் விழுது, இந்த மிச்ச தயிரையும் நம்ம இதில் ஊற்றி ரன் பண்ணிக்கலாம். இப்போ மிச்ச தயிரையும் நம்ம இதில் ஊற்றிடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்துக்கலாம். இதில் இப்போ அனல் கொஞ்சமாக, அதாவது ஹை பண்ணாமல் கொஞ்சமாக அனல் போட்டு ஒரு 3-4 நிமிஷம் இது கொதிக்கட்டும். ஏன்னா அந்த பூண்டு, இஞ்சி வாசனை கொஞ்சம் நமக்கு போகணும். அனல் அதிகம் போடாதீங்க. இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ பாருங்கள், இதில் மிக்சியில் தண்ணி சேர்த்து இதை சேர்த்துடுறேன். இப்போ லைட்டாக இது கொதிக்க ஆரம்பிக்குது. ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போடுறேங்க. நான் அந்த கடலையிலையும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதனால் நான் கொஞ்சமாக போடுறேன். நீங்கள் செய்யும் போது எப்படி வேணுமோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போது இது 2-3 நிமிஷம் வெந்திருக்கு. இப்போ நான் ஜிஞ்சர் கார்லிக் அப்படியே பச்சையாக போட்டிருக்கேன். இதில் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்குது அப்படின்னா அது கூட நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். அதாவது நான் பூண்டு உரிச்சு போட்டிருக்கேன் இல்லைங்களா, இஞ்சியும் பூண்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கேன். அது இல்லாமல் பச்சை மிளகாவோட இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இது கொதிக்குது இல்லைங்களா. இப்போ இதோட இந்த மூக்கடலை, வெள்ளைக்கடலை, நல்ல ப்ரோட்டீனுங்க, சூப்பர் ப்ரோட்டீன் இது. இப்போ இது இன்னொரு 3-4 நிமிஷம் கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் பக்காவாக இருக்குது. நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் பக்காவாக இருக்குது. உங்களுக்கு இந்த கொஞ்சம்
இந்த தண்ணியாக இருக்குது இல்லைங்களா, இந்த திக்னஸ் வேண்டாம், திக்னஸாக வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இந்த தண்ணியாக இல்லை எனக்கு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னிங்கன்னா இது மாதிரி கடல மாவு, கொஞ்சம் அரிசி மாவு கடல மாவு ஏதாவது ஒன்று கொஞ்சம் ஊற்றி தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இது எப்படி அப்படின்னா, நம்ம இந்த சைட் டிஷ்ஷாக நம்ம எதுக்காவது யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அட் த மீன் டைம் வந்து எடுத்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி கிரேவியாக திக்னஸாக நமக்கு இருக்கும். எவ்வளோ தான் நம்ம தயிர் எவ்வளோ கெட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு பைண்டிங் ஏஜென்ட் கொடுத்தா தான் அந்த திக்னஸ் வரும் நமக்கு, இல்லைன்னா வராது. இதை நான் சொல்லாமல் கூட செய்யலாம், ஆனால் வந்து என்னை அப்புறம் திட்டக்கூடாது இல்லைங்களா நீங்கள், அதுக்கோசம் நான் இப்போ இது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல எனக்கு பக்காவாக இருக்குது. இப்போ இது ஒரு நிமிஷம் கொதிக்கு பாருங்க, நம்ம ஊற்றினதுமே எந்த அளவுக்கு நல்லா திக்னஸ் வருது பார்த்தீங்களா. இப்போ இது வந்து நம்ம ரைஸுக்கும் நல்லா இருக்கும், அதே டைமில் சப்பாத்தி ஃபுல்காவோட எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், கிரேவியாக நல்லா இருக்கும். உங்களுக்கு அரிசி மாவு போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி வளவழுப்பு தன்மை வரும், இது கடல மாவு அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து லாஸ்ட் பஞ்ச் நம்ம கொடுக்கணும். நீங்கள் வந்து செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கெட்டிப்படும். இப்போ இது ஒரு 2 கொதி வரட்டும். இப்போ இது வந்து நம்ம இறக்குற தருவாயில் இருக்குது, கொதி வரட்டும்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த கொதி வர்றதுக்கு முன்னாடி இது மாதிரி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கிட்டு இது மாதிரி போட்டிங்க அப்படின்னா கிரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டே போடாதீங்க, லாஸ்ட்டில் போடுங்க. உங்களுக்கு மெல்ல பிடிக்காது அப்படின்னா நீங்கள் பிஃபோராக போட்டுக்கோங்க. இறக்குற தருவாயில் நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போது லாஸ்ட்டாக ஒரு பஞ்ச் கொடுக்க போகிறோங்க. அது என்ன அப்படின்னா கரம் மசாலா பவுடர். இது வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஏன்னா இது வந்து விருப்பம் இருக்கிறவங்க சாப்பிட்லாம், ஏன்னா கரம் மசாலா எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க தவிர்க்கிறது தப்பில்லை. இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா இருக்குல்ல, எம்மியாக இருக்குது, பார்க்கும்போதே டெம்டிங்காக இருக்குது, நல்லாயிருக்கும். அதுவும் இந்த வெயிலுக்கு இதமாக இருக்கும். ரொம்ப நேரம் சமையல் கட்டில் நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது கொத்தமல்லி தூவிட்டு இதை பரிமாறத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். ரெடியாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட ஒரு பக்கம் சாதம் கொதிச்சுக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா, சாதம் கொதிக்குது, ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு, சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். இப்போ மத்தியானத்துக்கு இந்த கிரேவி, நைட்டுக்கு சப்பாத்தி சூப்பராக இருக்கும் காம்பினேஷனு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சுட சுட சாப்பிட்லாம்.